மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து என்னென்னா, நம்ம வந்து யூனிட் 3 ஃபோர்ஸில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காண்டாக்ட் ஃபோர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, when a force is applied by touching the object it is called காண்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து நாம் சம் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து சம் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம டச் பண்ணி சம் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். இதுதான் வந்து என்னன்னா காண்டாக்ட் ஃபோர்ஸு. காண்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 3. இப்போ காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மஸ்குலர் ஃபோர்ஸு, மெக்கானிக்கல் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். when a force is applied without touching an object it is called நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. அதாவது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து டச் பண்ணாமல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகிறது. இதுதான் வந்து என்னென்னா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. இப்போ வந்து என்னென்னா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ 2. நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, மேக்னட்டிக் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த எர்த் pulls at the object towards itself. The force applied by the earth to pull object towards itself is கால்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ எந்த ஒரு பொருளை வந்து மேலே தூக்கி போட்டாலும் அது வந்து கீழே வந்து விழும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது புவியீர்ப்பு விசையினால் வந்து எந்த ஒரு பொருளை வந்து மேலே தூக்கி போட்டாலும் அது வந்து கீழே வந்து விழும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, த ஃப்ரூட்ஸ் ஃபால் டவுன் ஃப்ரம் த ட்ரீ. இப்போ வந்து என்னென்னா மரத்திலிருந்து பழம் கீழே விழுது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் இந்த மரத்திலிருந்து பழம் வந்து கீழே விழுது. இப்போ வந்து என்னன்னா எந்த ஒரு பொருளை வந்து மேலே தூக்கி போட்டாலும் அது புவியீர்ப்பு விசையினால் வந்து கீழே வந்து விழுவும். இதுதான் என்னன்னு சொல்கிறோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேக்னட்டிக் ஃபோர்ஸு. மேக்னட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எ மேக்னெட் இஸ் எ மெட்டீரியல் தட் அட்ராக்டட் திங்ஸ் மேட் ஆஃப் அயான். த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட் திங்ஸ் இஸ் கால்டு மேக்னட்டிக் ஃபோர்ஸு. இப்போ வந்து என்னென்னா மேக்னட்டால் வந்து இப்போ அயான் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து மேக்னட்டால் அட்ராக்ட் ஆகும். இப்போ வந்து என்னென்னா அயான் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து என்னென்னா மேக்னட்டால் அட்ராக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸு தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா மேக்னட்டிக் ஃபோர்ஸு. இப்போ வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து அயான் மெட்டீரியல்ஸ் அட்ராக்டட் பை மேக்னட். அதாவது என்னென்னா அயான் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து மேக்னட்டால் வந்து அட்ராக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் தான் என்னென்னா மேக்னட்டிக் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் 2 சர்ஃபேசஸ் இன் காண்டாக்ட் ஆர் வென் தே ஸ்லைடு ஓவர் ஒன் அனதர். இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் 2 சர்ஃபேசஸ் இன் காண்டாக்ட். அதாவது 2 சர்ஃபேசஸ்க்குள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, when we use eraser on a paper the shape of the eraser changes. இப்போ வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து பேப்பரில் வந்து ரைட் பண்ணுறோம். இப்போ வந்து அதை வந்து நம்ம எரேசர் வச்சு ரஃப் பண்ணுறோம். இப்போ வந்து என்னென்னா எரேசர் யூஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்ட் த பேப்பர். இப்போ வந்து என்னென்னா எரேசருக்கும் பேப்பருக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனால தான் வந்து எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் 2 சர்ஃபேசஸ் இன் காண்டாக்ட். இதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னொரு டைம் சொல்கிறேன். அதாவது என்னென்னா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா when a force is applied without touching an object is called நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஆப்ஜெக்டை வந்து டச் பண்ணாமல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது தான் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, மேக்னட்டிக் ஃபோர்ஸு. ஃபஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. எந்த ஒரு பொருளை வந்து மேலே தூக்கி போட்டாலும் அது கீழே வந்து விழுவும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புவியீர்ப்பு விசையினால தான் வந்து எந்த ஒரு பொருளை வந்து
மேலே தூக்கி போட்டாலும் கீழே வந்து விழுவும். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு த ஃப்ரூட்ஸ் ஃபால் டவுன் ஃப்ரம் த ட்ரீ. இப்போ வந்து மரத்துலேருந்து பழம்லாம் கீழே விழுது பார்த்தீங்களா, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் வந்து மரத்துலேருந்து பழம் வந்து கீழே விழுந்து விழுது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அயான் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து என்னென்னா அயான் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அதாவது மேக்னட்டால் வந்து அட்ராக்ட் ஆகும். இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. இப்போ வந்து என்னென்னா அங்கே சம் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. அதாவது அயான் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் அயான் மெட்டீரியல்ஸ் அட்ராக்டட் பை மேக்னெட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயான் மெட்டீரியல்ஸ்லாம் மேக்னட்டால் அட்ராக்ட் ஆகும். இதுதான் வந்து என்னென்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஃப்ரிக்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் இன் காண்டாக்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து எரேசர் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பேப்பரில் வந்து எரேசர் யூஸ் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்ட் த பேப்பருக்கும் எரேசருக்கும் உள்ள ஃப்ரிக்ஷனால தான் வந்து எரேசரோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ டுடே ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரைட் த டைப்ஸ் ஆஃப் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ வந்து என்னென்னா நான் காண்டாக்ட் ஃபோர்ஸோட டைப்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. இன்னொரு டைம் சொல்கிறேன், ரைட் த டைப்ஸ் ஆஃப் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸு. நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. இந்த லெசன் 3ல் இருக்கிற இந்த கொஷின் ஆன்சர் 1ஐயும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.